போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சோ? ஏன் கட் பண்றா? சுவிட்ச் ஆஃபா? என்னவோ போனை ஏன் கட் பண்றா? ஐயோ கடவுளே. என்ன புது நம்பரா இருக்குது? ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் தான் ரம்யா பேசுறேன். ரம்யா, என்ன புது நம்பர்ல கூப்பிட்டுக்கிற? உன் நம்பர் என்னாச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடு. என்னப்பாச்சு? நீ வான்னு சொல்றேன்ல. சரி ஓகே ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துறப்பா. ஓகேப்பா. எங்க அவன இன்னும் காணோம்? உட்காந்துருக்கான். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, கட் பண்ணி விடுற, ஆன்லைனில் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, புது நம்பர்லேருந்து கூப்பிட்ற, என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? சொல்லுமா, என்னாச்சு? நான் சொல்ல போகிற விஷயத்த நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பேபி, விளையாட்டு கூட இந்த வார்த்தையை சொல்லாத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. டேய், லூஸ் மாதிரி எதாவது பேசாதடா. என் லைஃப்பை நான் பார்க்க போகிறேன், நீ உன் லைஃப்பை பாரு. என்னது உன் லைஃபை பாருவா? பேபி, என் லைஃபே நீ தான் பேபி. வாய் மூடு. முதல்ல இந்த பேபின்றதை நிறுத்து. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிடிக்கலையா? பேபி, இத்தனை வருஷமா உன்னை பேபின்னு தானே கூப்பிட்டு இருந்தேன். அப்போ பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கலையா பேபி? அப்போ பிடிச்சது கூப்பிட சொன்னேன், இப்போ பிடிக்கல கூப்பிடாத. ஓகேம்மா, இதுக்கப்புறம் உன்னை பேபின்னு கூப்பிடல. என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்லு. ரீசனா? நீ வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்ட், அதான் ரீசன். போதுமா? என்னது வேற கேஸ்டா? என்னம்மா இப்படிலாம் பேசுற? ஆரம்பத்திலே உனக்கு தெரியும் தானம்மா நான் வேற கேஸ்ட், நீ வேற கேஸ்ட்னு. நீ தான் எல்லாம் நான் பார்த்துக்கன்னு சொன்னேன். இப்போ திடீர்னு இப்படி பேசுற? ஆரம்பத்துல தெரியல, இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. என்னை விட்டுறேன். செல்லம், உயிரை விட சொல்லு, விட்டுறேன். உன்னை மட்டும் விட சொல்லாதம்மா. இது உயிரை விட்டுருவியா? பைத்தியம் மாதிரி பேசாதடா. பிடிக்கலன்னா விட்டுரு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத. என்னது டார்ச்சர் பண்ணுறேண்ணா? நானாம உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்? நம்ம 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்ணியிருக்கிறோம். உனக்கு உன்னை நான் தாலி மட்டும் தான் கட்டல. இப்போ போய் என்னை பிடிக்கலன்ற. இதே நான் உன்னை 5 வருஷம் லவ் பண்ணி உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ சும்மா விட்டுருப்பியாண்ணே? ஐயோ, விட்டுருப்பனே. பிடிக்காதவங்க கூட ஏன் வாழணும்? பிடிக்காமலையா? அப்போ பிடிக்காம தான் இத்தனை வருஷமா என் கூட இருந்தியா? பிடிக்காம தான் என் கூட பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு சுற்றினியா? பிடிக்காம தான் என் கூட மணிக்கையில் உட்காந்து பேசிட்டு இருந்தியா? பிடிக்காம தான் நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் பிடிச்சிக்குது வாங்கிக்கினியா? அடி பாவி, உனக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், உனக்கு என்ன நான் வாங்கி கொடுத்துருப்பேன். என்னை இப்படி நடுத்தரில் உட்கார வச்சிடு. இதான் உன் புத்தி பத்தியா? சொல்லிக்கட்ட பத்தியா? இதுதான் உன்னை பிடிக்காததுக்கு காரணமே. ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க என்ன பேசினாலும் பிடிக்காது. ஆமாண்டா, எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? பிடிக்கல சொல்லியிருக்காதுன்னா கரெக்டான ரீசன் சொல்லு என்னை பிடிக்காததுக்கு. நானே ஒன்று விட்டுறேன். ரீசனா? எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம், அதான் ரீசன். போதுமா? போடு அப்படி போடு. இதான் ரீசனா? உனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருச்சு, அதனால தான் என்னை பிடிக்கல. ஆமா, அதான் ரீசன். உங்க போட்டோஸ், வீடியோஸ் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். உங்களை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா? சரி, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். இப்படி என்னை ஏமாத்திட்டல. சரி போ, சரி நல்லா இருப்போம், அவங்க கூட நல்லா இருப்போம். அப்பா அடி, ரொம்ப தேங்க்ஸ். உன் ஃபோனு கூட நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நானே டெலீட் பண்ணிடுறேன். இதான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். ஒன்று கூட வைக்காத, எல்லாமே டெலீட் பண்ணு. பண்ணிட்டியா? போ, கிளம்பு. போ, உன் குடும்பத்தை எல்லாருக்கும் பக்கவாதம் வந்துடும். என்ன கண்ணெல்லாம் இருட்டுது, ஒரே மயக்கமா இருக்கு. ரம்யா, ஐயோ என்னாச்சு? ரம்யா, என்னாச்சு? ரம்யா, ஐயோ ரம்யா. என்னப்பாச்சு? நடந்து வந்து மயக்கம் பண்ணி கீழே விட்டாங்கம்மா. கொஞ்சம் பாருங்கம்மா என்னாச்சுன்னு. என்னம்மா? ரம்யா, என்னமாச்சு? ரம்யா,
ஏந்திரமா 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 ரம்யா ரம்யா இருப்பா பதறாப்பா இருப்பா நல்ல விஷயம் தான்பா, மாசம் ஆகுதுப்பா. மாசமாகிறாளா? ஐயோ, ஏன்பா இந்த மாதிரி பண்ற? இல்லப்பா எதுக்குப்பா போற? அவ யானே புள்ள தெரியாது. மா- நான் யாருன்னு தெரியாது, நீ ஏன் வந்து தேடிப்புனா? நான் எழுப்புல வாப்பா, தெரியாம வாப்பா, எழுப்பிட்டேன். இங்க வாப்பா. யானே தெரியாது பண்ணி இங்க வாப்பா. அம்மா ஏந்திரமா எதோ மயக்கத்துல இருந்தமா? எனக்கு என்ன நீங்க யாரு? நான் இங்க மாடு மேய்க்க வந்தேன், நீ மயக்கம் போட்டு இருந்த. மாசமா இருக்குன்னு சொன்னமா, உன் புருஷன் கிளம்பி ஓடிட்டாமா. மாசமா இருக்கனா? ஆமாமா. ஐயோ, இவன் நம்பர் வேற நான் டெலீட் பண்ணிட்டேனே. இவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் பொம்பளைங்களாம் ஏமாத்திட்டீங்களா? எங்கே ஓடிட்டானா? இதாம்மா பொம்பளைங்களாம் ஏமாற கேஸுமா. நடிச்சே அவனை நான் ஏமாத்தலான்னு பார்த்தா நானே ஏமாந்து போயிட்டேனே. ஆளை விடுங்கடா அப்பா. அப்சண்டா சாமி. நீ வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்டா? பாப்பா பிறக்கும், என்ன கேஸ்ட்னு பாப்போம்.